புரிந்த மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய அரசு செயல் மதிப்பிற்குரிய அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் CMO GCC Zone 8 CMO Madam and School Head. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மருத்துவ கல்வி தந்துள்ள ஊடகத்துறை நண்பர் அனைவர்களையும் வரவேற்கிறோம். நன்றி. ரீஜனல் டெப்டி கமிஷனர், மிஷன் டைரக்டர் NHM, JC ஹெல்த், சீனியர் ரீஜனல் டைரக்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனிசெஃப் ஹெல்த் ஆஃபீஸர், DME மற்றும் GCC ஹெல்த் ஆஃபீஸர் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உயரதிகாரிகளுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய நேஷ்னல் டிவர்மிங் டே, குடற்புழு நீக்க மாத்திரை நாள். நல்லா கவனிச்சுக்கணும் மாணவர்கள்லாம். இன்றைக்கி நம்மளுடைய உடலை பரிசோதித்தால் உங்களுக்கோ எனக்கோ யாருக்கு வேணாலும் நம்மளுடைய உடலில் குடற்புழு பார்க்கப்படலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணால் 60 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் பல்வேறு நம்மளுடைய தன் சுத்தம், சுகாதாரம், வெளிப்புற சுகாதாரம், அந்த நம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சுகாதார நிலை, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய உடலில் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனாக குடற்புழு நம்மளுடைய குடலில் வளர்ந்து நம்மளுடைய குடலை பாதிக்கலாம், குடலில் வீக்கம் வரலாம், குடலை அடைத்து கொள்ளலாம், வாந்தி வரலாம். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் உண்டாக்கும். சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட போகும். பட் ஆனால் நமக்கு இன்னொரு நல்ல காரியம் என்னென்னா, இதுக்கு உண்டான மாத்திரைகள் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு தடுப்பூசின்லாம் ஒன்றும் இல்லை, பட் மாத்திரைகள் இருக்குது. இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த குடற்புழுவானது நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராம் திட்டம் எதுக்கு அப்படின்னா, ஒரே நாளில் எல்லா குழந்தைகளும் ஒரே வாரத்தில், இந்த வாரம் பூரா நம்ம மாத்திரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருப்பாங்க நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள். இதற்காக கிட்டத்தட்ட 50,000க்கும் மேலான சுகாதார பணியாளர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் பள்ளிகளில் ஒரு சில குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கும் அது மாதிரி 20லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விமன், மகளிருக்கும் இந்த மாத்திரை கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2,55,00,000 மாத்திரை நம்ம 55 பயனாளிகள் இன்றைக்கு இந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. இந்த மாத்திரைகளை எடுத்துக்கக்கூடிய இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, எல்லார் உடலில் இருந்தும் இந்த ஒரு வாரத்தில் அந்த குடற்புழுவானது வெளியே நீக்கப்படும். அப்படி நீக்கப்படும் பொழுது நமக்கு சுத்தமான ஒரு சூழ்நிலைகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் உருவாக்குவதற்கு இது ஒரு ஏற்றதாக இருக்கும். இந்த மாத்திரையை நம்மளும் இன்றைக்கி நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் முன்னிலையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலும். வணக்கம். குடற்புழு தொற்றை குறைத்து வளமான எதிர்காலத்திற்கு வித்திடுவோம். தேசிய குடற்புழு தொற்று தடுப்பு நாள் உறுதிமொழி. நான் படிக்கிறேன், நீங்கள் மாணவிகள்லாம் கூட சொல்லுங்கள். வருடத்திற்கு 2 முறை குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு, உடற்சோர்வு, கற்றல் சிரமம் மற்றும் நோய் தொற்றுகளை தடுக்க முடியும் என்பதை நான் அறிவேன். மேலும் குடற்புழு தொற்று மாத்திரையை உட்கொள்வதால் உடல் வளர்ச்சி, அறிவுத்திறன் மற்றும் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி மேம்படும் என்பதையும் நான் நன்கு அறிவேன். நானும் எனது சுற்றத்தினரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம் என்றும்
கழிப்பறையை முறையாக பயன்படுத்துவோம் என்றும் சாப்பிடும் முன்பும் பின்பும் கைகளை சோப்புடன் சுத்தமாக கழுவுவோம் என்றும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம் என்றும் உறுதியளிக்கின்றேன். குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் குடற்புழு தொற்று இல்லா, இரத்த சோகை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. நன்றி. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் நாள் முதல் சிறப்பு விருந்தினர்களான அன்பான பள்ளி மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்குறப்ப என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. நானும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் +1 +2 படித்தேன். நான் இன்றைக்கி ஒரு டாக்டராக, ஒரு IRS அதிகாரியாக, அப்புறம் ஒரு மருத்துவத்துறையின் அமைச்சராக இருக்கேன். நீங்களும் இது மாதிரி நல்லா படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை எதுன்னு முடிவு பண்ணி அதை நோக்கி நீங்கள் தினந்தோறும் கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்ன பண்ணுவீங்கள்ல? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுடைய லட்சியம், அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், வேறு எந்த துறையாக இருக்கட்டும், அதற்கு என்ன தேவை என்றால் முதல்ல எது அடிப்படை? நம்மளுடைய உடல் நலம். ரைட்டா? உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும், உழைக்க முடியும், நம்ம படிக்க முடியும், விளையாட முடியும், மற்ற அனைத்து கலைகளையும் கற்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் குறிப்பாக பெண்கள் அனைவரும், குறிப்பாக இளம் பெண்கள்லாம் இந்த உங்களுடைய உடல் நலத்தை பேணி காக்கணும். அதுக்கு அந்த பொறுப்பு, முதல் பொறுப்பு நீங்களாம் இப்போ கிட்டத்தட்ட ஹைஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா முதல் பொறுப்பு உங்ககிட்டையும் இருக்குது. ரைட்டா? உங்கள் பெற்றோர்கள்ட்ட இருக்குது, ஆசிரியர்கள்ட்ட இருக்குது. நமக்கு அந்த பொறுப்பு இருக்குதுன்னு நம்மலாம் உணரணும். அதற்காக தான் அரசு சார்பில் இந்த மாதிரி விழா எடுத்து நம்ம இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இரத்த சோகை, அனிமியா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த பொது சுகாதார ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 மாதம் முதல் 59 மாதம் வரை இருக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா 57 விழுக்காடு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அனிமியா இருக்குன்னு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அந்த சர்வேயில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் 15 முதல் 49 வயது வரை இருக்கிற பெண்களில் கிட்டத்தட்ட 53 விழுக்காடான பெண்களுக்கு இந்த இரத்த சோகை நோய் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எது காட்டுதுன்னா, என்னதான் நம்ம நாடு படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் இன்னும் கூட அந்த உடற்சோகை, இந்த இரத்த சோகை ஏற்படுத்தக்கூடிய இந்த வியாதிகள் நமக்கு போதிய விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால இந்த குடற்புழு இந்த பிரச்சனை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி இந்த திட்டத்தின் கீழே வருடத்திற்கு 2 முறை நம்ம கண்டிப்பாக இந்த மாத்திரையை உட்கொண்டு இந்த இரத்த சோகை என்ற இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரின் உடல் மற்றும் மன வளர்ச்சியை பாதுகாப்பது ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாகும். குழந்தை பருவத்தில் ஏற்படும் குடற்புழு தொற்றினால் ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, உடல் வளர்ச்சி பாதிப்பு, சோர்வு மற்றும் கற்றல் திறன் குறைவு போன்ற பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக
பள்ளி செல்லும் குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் கல்வித்திறனை பாதிக்கும் காரணிகளில் குடற்புழு தொற்றும் ஒன்றாகும். இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறையின் மூலம் குடற்புழு தொற்று திட்டம் 2015 முதல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போ பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சொன்னார், நம்ம குடற்புழு தொற்று 85% 72% குறைஞ்சிருக்குன்னாங்க. இருந்தாலுமே 72% ரொம்ப அதிகம். குடற்புழு தொற்று இன்னும் நம்ம குழந்தைகிட்ட, நம்மளுடைய மக்கள்கிட்ட 72% இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். இது ஒரு முக்கிய பிரச்சனையாக, ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக நம்ம அணுகணும். அதனால் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த திட்டத்தின் நோக்கத்தை நம்ம எல்லாரும், எல்லா மக்கள்கிட்டும், இங்கே பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, அனைத்து மக்கள்கிட்டையும் இந்த திட்டத்தின் நோக்கம், இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த முறையாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினா கண்டிப்பாக இந்த 72% இருக்கிறது. அடுத்த ஆண்டு நம்மளோட இலக்கு என்னென்னா, இன்னும் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த குடற்புழு தொற்று இருக்க அந்த பாதிப்பை நம்ம குறைக்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது பள்ளிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் அப்படின்னு பல இடங்களில் மூலமாக, பல வாயில்கள் மூலமாக இந்த மாத்திரை நம்ம கொடுத்துட்ருக்கோம். திட்டத்தில் 1 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 2 கோடி குழந்தைகளுக்கும் 52 லட்சம் முதல் 20 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட மகளிரும் ஆக மொத்தம் 2.58 கோடி பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் குடற்புழு தொற்று மாத்திரைகள் கொடுக்குறாங்க. இதில் 1 முதல் 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரை மாத்திரையும், 3 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 1 மாத்திரையும் வழங்கப்படுகிறது. குடற்புழு தொற்று இந்த மாத்திரை என்ன மாத்திரை கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா? குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை பேர் தெரியுமா உங்களுக்கு? அல்பண்டசோல். இந்த மாத்திரையின் பெயர் அல்பண்டசோல். இது பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டும் இல்லை, தனியார் பள்ளிகளிலும் அனைத்து வகையான கல்லூரிகளிலும் 54,481 அங்கன்வாடி பணியாளர்களும், 59,700 பள்ளி ஆசிரியர்களும் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும், 6,543 மருத்துவர்களும், 12,456 கிராம சுகாதார செவிலியர்கள், 2,650 ஆஷா பணியாளர்கள் மற்றும் அனைத்து சுகாதார பணியாளர்களும் இச்சிறப்பு முகாமில் பங்கேற்க உள்ளனர். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம அந்த தடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டா மட்டும் பத்தாது. ஏற்கனவே அந்த விழிப்புணர்வு காணொலியில் நீங்கள் பார்த்த மாதிரி நம்மளுடைய செல்ஃப் ஹைஜீன் அதையும் நம்ம பார்த்துக்கணும். சுத்தமாக நம்ம கைகளை, நகைகள்லாம் வெட்டணும், காலணி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது, நம்ம கழிவறையை பயன்படுத்தணும். கழிவறையை பயன்படுத்துறதுக்கு முன்னும் பின்னும் கையில் சோப்பு போட்டு கழுவணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னும் பின்னும் சோப்பு போட்டு கழுவணும். இந்த மாதிரி நம்மளுடைய செல்ஃப் ஹைஜீனை நம்ம பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக இந்த குடற்புழு இந்த தொற்றுலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா இந்த கருத்து, இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரியுதா? குறிப்பாக பெண்களுக்கு இந்த செய்தி ரொம்ப தேவை. ஏன்னா பெண்கள் நீங்கள் வளமாக இருந்தால் தான் இந்த நாட்டின் எதிர்காலமும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த மாத்திரை உட்கொள்வதை தாண்டி நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தின் பொது சுகாதாரம், குடும்பத்தின் அந்த ஹைஜீன், சுகாதாரமான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்த வேண்டியது இந்த மாணவர்கள் உங்களுடைய பொறுப்பு. அதனால் இந்த திட்டம் வெற்றியடைய நம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தேசிய குடற்புழு நீக்க நாள், நேஷ்னல் டீவர்மிங் டே. இப்போ பார்த்தீங்கன்னா, எதற்காக இந்த திட்டம், இந்த விழா அப்படின்னா பார்த்திங்கன்னா, இரத்த சோகை இன்றும் கூட பெருமளவில் நம்ம மக்களை பாதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா, குழந்தைகள் 6 மாதத்திலிருந்து 59 மாதம் வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 57 விழுக்காடு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த இரத்த சோகை இருக்குதுன்னு நம்ம சர்வே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்களில் பார்த்திங்கன்னா 15 முதல் 49 வயது இருக்கிற பெண்களில் கிட்டத்தட்ட 53 விழுக்காடு இருக்கிற பெண்களுக்கு இந்த இரத்த சோகை, இந்த நோய் பாதிப்பு இருக்குது. இதனால் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத இந்த குடற்புழு மாதிரி இருக்கிற காரணிகள்னால இந்த இரத்த சோகை ஏற்படுறதுனால அன்றாடம் நம்ம செயல்முறைகளில் பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்போ குழந்தைகளை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கற்றல், அவங்களால எஃபிஷியண்ட்டாக பள்ளியில் கவனம் செலுத்த முடியாது, அவங்களுடைய மெமரி அது பாதிக்கும்.
இதனால் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே ஏன் நம்மளுடைய குழந்தைகள்லாம் ஏன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, படித்தது ஏன் அவங்களுடைய மெமரியில் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறையா காரணம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத இந்த பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திட்டம், இந்த மாதிரி நிகழ்வுலாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி பெண்களும் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கிறனால அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களுடைய குழந்தைகளும் அவங்களுக்கு குழந்தையுடைய எடையும் குறைவாக பிறக்கிறதுக்கான காரணமாக ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால தான் இந்த தேசிய குடற்புழு நீக்க நாள் என்று இந்த வருடத்திற்கு 2 முறை இந்த மாத்திரை அல்பண்டசோல் அப்படிங்கிற மாத்திரை நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த திட்டம் நம்ம திட்ட விளக்கு உரை சொல்கிறப்ப சொன்னாங்க 85% இருக்கிற அந்த குடற்புழு தொற்று இப்போ 72% குறைஞ்சிருக்குனாங்க. 72% ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த 72% மக்களுக்கு இந்த குடற்புழு தொற்று இருக்கிறது ரொம்பவே நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த செய்தியின் மூலமாக என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகள் இளம் பெண்களை தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு எவ்ரி அடல்ட் மெம்பரும் நம்ம பெரியவங்களும் கூட இந்த மாத்திரையை சாப்பிடலாம். வருடத்திற்கு 2 முறை இந்த மாத்திரை அல்பண்டசோல் என்ற மாத்திரை நம்ம சாப்பிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது தான். சரி, ரைட். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் வந்து ஒரு துப்புரவு பணியாளர் மருத்துவம் பார்த்ததா தகவல் இருக்குது. அது வந்தவாசியில் ஹாஸ்பிட்டலில் வந்து துப்புரவு பணியாளரே மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் இல்லை, அந்த செய்தி கிடைச்ச உடனே அது மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அந்த உரிய ஆக்ஷன் எடுத்துருக்கோம். நம்ம அந்த டாக்டர்ஸ் யார் டியூட்டியில் இருந்தாங்களோ அவங்ககிட்ட நம்ம விளக்கம் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக உரிய நடவடிக்கை. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் மாணவர்கள் இந்த ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனால மருத்துவத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இளநிலை மருத்துவத்துக்கு அவங்களுக்கு என்ன சலுகைகள்? இந்த இருப்பிட சான்று இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அவங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இது மெரிட் லிஸ்ட் ஏன் இந்த ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் இந்த இருப்பிட சான்று எது கேட்குறோன்னா, பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத மற்ற மாநிலத்தில் இருந்த மாணவர்கள்லாம் நம்ம இங்கே அட்மிஷன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தனால சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த இருப்பிட சான்று கேட்டிருக்கோம். இந்த இருப்பிட சான்று இல்லாத அது ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இங்கேயே நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இங்கேயே நம்மளுடைய தமிழ்நாட்டு பள்ளியில் படிச்சிருந்தா அதற்கான ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட அதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம நீட்டோட மெரிட் லிஸ்ட்டில் கூட நிறைய மாணவர்கள், அதாவது ஒரு 20 மாணவர்கள் போல் இந்த மாதிரி அவங்களுடைய இருப்பிட சான்றிதழ் அவங்களுடைய கொடுக்காதனால அவங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்டில் இல்லாதங்கிற மாதிரி நமக்கு வந்தது. நம்ம உடனடியாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய விவரங்களை சரிபார்த்து அவங்களுடைய இங்கேயே படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய பெயரும் இன்று வெளியிடப்படக்கூடிய இந்த மெரிட் லிஸ்ட்டில் இடம்பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, கண்டிப்பாக உரிய நேரத்தில் இன்று 7 வருஷம் இல்லை, 5 வருஷம் இப்போ தான், இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று நாங்கள் அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில் இன்னொரு கமிட்டி நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக இல்லை, பார்க்கலாம், இன்றைக்கி பார்க்கலாம். நன்றி.